நாம் அழகான கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, ஹுஸ்னு ஸிவாலு நிஸ்ஃபுல் இல்மி, அழகிய கேள்விகளை கேட்பது கல்வியின் பாதியாக இருக்கிறது என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், ஜும்ஆ, ஜனாஸா, ஜிஹாத் இந்த மூன்றிற்கும் நாங்கள் செல்ல முடியாதே, இந்த நன்மை எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், இதைவிட ஒரு அழகிய கேள்வியை யாராவது கேட்க முடியுமா என்று சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட கேள்வி? ஜுமாவுடைய தொழுகையை பெண்களாகிய நாங்கள் தொழுக முடியாதே, ஜனாசா தொழுகையை தொழுக முடியாதே, ஜிஹாத் போருக்கு செல்ல முடியாதே, அந்த நன்மை எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த மூன்றிற்கும் புறப்படுவதற்கு நீங்கள் துணையாக நின்று அவர்களுக்கு உபகாரம் செய்தாலே அந்த எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைத்து விடும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் நாம் அழகிய கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அழகிய கேள்விகளை கேட்பதன் மூலம் பாதி கல்வி நம் இடத்துல வந்து விடுகிறது. ஆகையால் அழகான கேள்விகளை கேட்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு என்ன கேள்விகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த கேள்விகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதிலையும் தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.